ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீ கடை ஸ்பெஷல் பாலப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்வீட் நினச்ச உடனே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் அப்படியே நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்க, அல்லது நமக்கு எதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் தோன்ற போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த பால் அப்பம் எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த அப்பம் பண்ணுறதுக்கு நான் இங்கே மெசரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். உங்கள் கிட்டே மெசரிங் கப் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளரில் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊற விடுங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கடை டேஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிறதுனால நான் மைதா சேர்க்குறேன். உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா இதுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிற போது அந்த ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் இல்லைன்னா ஸ்போர்க் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பொருளுமே மாவோட ஒன்றா நல்லா சேர்ந்து வர மாதிரி. இப்போ இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ அடுத்தது மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சர்க்கரையை இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மைதா மாவில் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற ரவை அதையும் சேர்த்துடலாம். ரவை ஊற வச்ச தண்ணியை தனியாக வடித்து எடுக்க வேண்டியதில்லை, அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். காய்ச்சின பால் இல்லைன்னா காய்ச்சாத பால் ரெண்டுலையும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் இல்லைன்னா ஸ்போர்க் வச்சு இதில் கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் இது நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி. இப்போ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம ரவை ஊற வச்ச தண்ணி அப்புறம் பால் சேர்த்துருக்கிறதுனால அதுவே போதுமானதாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்பவே கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவோடைய பதம் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுதில்ல, கரண்டியில் எடுத்து ஊற்றுற போது ஒரே மாதிரி விழுகணும். கரெக்டாக இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுனாலும் அப்பம் ரொம்பவே ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே இணக்கமாக இருந்துச்சுனாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கணும். ஒருவேளை ரொம்பவே தண்ணியாக இருந்துச்சுனாலும் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து கலந்து விடுங்க. கெட்டியாக இருந்துச்சுனாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ அடுத்தது நம்ம அப்பம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் அப்பம் பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு குழிக்கரண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள் இது மாதிரி. ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்கக்கூடாது, அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை எண்ணெயில் சேர்த்ததும் உடனே திருப்பி விட்டுறக்கூடாது, அப்போ பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். ஒரு சைடு இது மாதிரி லைட்டாக பொரிஞ்சு நல்லா பொசு பொசுன்னு மேலே வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது மாதிரி அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்டுகிட்டே இருங்க, அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்பம் 2 சைடும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே அது ஏற்றிடும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீ கடை பாலப்பம் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களே பாருங்கள், இது மேலே எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. டேஸ்ட்டுமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.